வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாணந்துறையில் வீடொன்றிலிருந்து 3 சடலங்கள் மீட்பு. பிரித்தானியாவில் புகலிடம் கோரிய இலங்கையர்கள் சிலரை நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதை லண்டன் மேல் நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது. கென்யாவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 35 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பாணந்துறை கடற்கரை வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் அவசர அழைப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த சடலங்களை கண்டெடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இது ஒரு கொலை சம்பவமா என்பது குறித்து இதுவரை தெரியவரவில்லை என்பதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்திருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். புலனர்வை வைத்தியசாலைக்கு அருகிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. 50 வயதான ஒருவரே எவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் புலனர்வை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். உயிரிழந்த நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவர் பிரதீப் காரியவசம் மீதான லஞ்ச முறைப்பாடு கொழும்பு பிரதம நீதவான் ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பி அறிக்கையுடன் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் மாற்றம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்த பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதற்கு அடிப்படை ஆட்சேபனை தெரிவித்த பிரதீப் காரியவசம் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அடிப்படை ஆட்சேபனை தொடர்பிலான விடயங்களை பின்னர் சமர்ப்பிப்பதாக நீதிமன்றத்தில் கூறினார். அழைப்பாணை கிடைத்த பின்னரே காரியவசம் இன்று நீதிமன்றத்தில் பிரசன்னமானதாகவும் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து 100 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளிலும் 2 பிணையாளர்களை முன்னிறுத்தியும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் இன்று பிரதீப் காரியவசத்துக்கு அனுமதி வழங்கியது. தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவராக இருந்தபோது இடம்பெற்ற த பினான்ஸ் நிறுவனத்தின் பங்கு கொள்வனவு தொடர்பில் பிரதீப் காரியவசம் இந்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த சம்பவத்தின் மனுதாரர் தரப்பு அழைக்கப்படவுள்ளது. பிரித்தானியாவில் புகலிடம் கோரிய இலங்கையர்கள் சிலரை நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதை லண்டன் மேல் நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது. இந்த குழுவினரை இன்று இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக பிபிசி உலக சேவை குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் பட்சத்தில் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இலக்காக நேரிடலாம் என இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டனர். லண்டன் மேல் நீதிமன்றம் இலங்கையர்களை நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதை இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்ததை அடுத்து பிரித்தானியாவில் புகலிடம் கோரியுள்ள இலங்கையர்கள் தொடர்ந்தும் அந்த நாட்டில் தங்கியிருப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அத்துடன் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளும் பிரித்தானியாவில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது பிபிசி உலக சேவை கூறியுள்ளது. லண்டன் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடுத்து தாங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியிருப்பதாக பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு முகவர் நிலையம் பிபிசி உலக சேவைக்கு தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ஆட்சேபித்து மேன்முறையீடு தாக்கல் செய்வதற்கு எண்ணியுள்ளதாகவும் பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு முகவர் நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. துன்புறுத்தல்களுக்கு எதிரான மக்கள் இயக்கம் கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. අත්තරංගුවට පත්වෙන පුද්ගලයන්ට ප්‍රමාණවත් கைது செய்யப்படுகின்ற நபர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு கிடைக்காத நிலைமையில் அவர்கள் சிலவேளை துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு சட்ட ஆளுமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோருக்கு வழங்கப்படாமை ஒரு பிரச்சனையாகும். குற்றவாளிகள் அல்லது வழக்குடன் தொடர்புடைய சாட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக போதுமான அளவு வசதிகள் இலங்கை சட்டத்தில் இல்லாமை மற்றைய பிரச்சனையாகும். குற்றவாளிகள் அல்லது சாட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் போதுமான அளவு சட்டங்கள் இந்த நாட்டில் இல்லாமையினாலேயே துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. ප්‍රමාණවත් නීතියක් ලංකාවේ හඳුන්වා දීම එක්තරා ප්‍රමාණයකට මේ වදහිංසාව ප්‍රචලිත වීමට බලපා තියෙනවා කියන මේ වන විට අපේ රටේ ස්වාධීන අධිකරණ කොමිසමක් නැහැ. මේ වන විට
தற்போது எமது நாட்டில் சுயாதீன நீதி சேவைகள் ஆணைக்குழு இல்லை, சுயாதீன அரசு சேவை ஆணைக்குழு இல்லை. இவ்வாறான நிலையில் எமது நாட்டு பிரஜைகள் துன்புறுத்தல்களில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெற முடியும்? நாட்டின் பொதுமக்களுக்கு கடவுள்தான் துணை. வெளிநாடுகளில் உள்ள எமது நாட்டின் பணியாளர்களின் நிலையும் அதேதான். துன்புறுத்தல்களுக்கு எதிரான சர்வதேச கொள்கைகளில் கைச்சாத்திடாமையினால் அவர்களுக்கும் கடவுள்தான் துணை. ඉන්න අපේ ශ්‍රමික සේවක සේවිකාවන් ජාත්‍යන්තර රැකවරණයක් වදහිංසාවලට එරෙහිව ලබා දෙන්න තිබෙන ජාත්‍යන්තර ප්‍රඥප්තියට අත්සන් නොකරීම නිසා ඒ අයටත් දෙවියන්ගේ පිහිටයි. ව්‍යවස්ථාව අනුව වදහිංසාව அரசியலமைப்பின்படி துன்புறுத்தல் ஒன்று இடம்பெற்றிருக்க வேண்டும் எனின் அதனை நிரூபிக்க உடம்பில் காயம் இருக்க வேண்டும். அதனை நிரூபிக்க முடியாவிடின் நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்காது. இவர்கள் ஊழ ரீதியில் துன்புறுத்தப்பட்டால் என்ன செய்வது? எனவே நாம் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். எனவே அது குறித்து பாராளுமன்றத்தின் அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். කරලා අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීන් කණ්ඩායමක් එක්රැස් කරලා පාර්ලිමේන්තුව තුළ සෑම පක්ෂයකින්ම ඒ අය එක සාකච්ඡාවක් ඇති කරලා ඒ නීතිය අපි වෙනස් කරමු. நிறுத்தல் மற்றும் அளவை உபகரணங்களுக்கு முத்திரையிடாத 17 பேருக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கைதான 17 பேரும் நேற்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்தே நீதிமன்றத்தினால் அபராதம் விதிக்கப்பட்டதாக அளவீட்டு அலகுகள் நியமன சேவை திணைக்களத்தின் வவுனியா அலுவலக பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இந்த மாத முற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது நிறுத்தல் அளவை உபகரணங்களுக்கு இதுவரை முத்திரையிடாத வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் நிறுத்தல் மற்றும் அளவை உபகரணங்களுக்கு இதுவரை முத்திரையிடாத வர்த்தக நிலையங்களை அடையாளம் காண்பதற்கான திடீர் சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வவுனியா அலுவலக பொறுப்பதிகாரி மேலும் கூறினார். சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை போதைப் பொருட்கள் குருநாகல் பிரதேசத்தில் நேற்று அளிக்கப்பட்டன. இந்த போதைப் பொருட்கள் கடந்த 19ஆம் தேதி கைப்பற்றப்பட்டன. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் நேற்று குருநாகல் நீதவான் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்களை ஏற்றி சென்ற வாகனம் குருநாகல் வீரம்புகெதர போலீசாரினால் பீதுருவெல்ல பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டது. இதன்போது கைது செய்யப்பட்ட மூவர் நேற்று வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். மீண்டும் நேற்று சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தலா 1,50,000 ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் பண்டாரவள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறினர். தென்னை மரத்தின் அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன் தரும் வகையில் அமைகின்றது. இதன் மூலம் பலர் தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா உள்ளிட்ட பல பகுதிகளின் மக்கள் தேங்காயின் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி பல உற்பத்திகளை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவாக எறியப்படுற தும்புகளை எடுத்து நாங்கள் பல வகையான கால் தடிகளும் பல டிசைன்களும் தும்பு தடிகளும் நம்மளோட வடிவமைப்பு முறையில் பூ டிசைன்களும் செய்து வருவோம். தேங்காய் மட்டையை தும்பாய் மாற்றி கயிறு, தும்புத்தடி, அலங்கார பொருட்கள் என பல வகையான பொருட்களை இவர்கள் உற்பத்தி செய்கின்றனர். எனினும் தமது தொழிலை ஊக்குவிப்பதற்கான உதவிகள் கிடைப்பதில்லை என்பது இவர்களின் ஏக்கமாகும். தமது ஜீவனோபாயத்தை மேம்படுத்துவதற்கு நவீன வசதிகள், நிதியுதவி போன்றவற்றை அரசாங்கம் வழங்க வேண்டும் என இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.